வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஃபுட் சர்வீஸ் ப்ளஸ் ரூம் புக்கிங், செக்இன், செக் அவுட் இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவுக்கு அப்புறம் இது வந்து டவுட்ஸ் கேட்டதுக்காக நம்ம எடுக்கப்பட்ட வீடியோ. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ரூம் டைப்பு, ரூம்ஸு, பேக்கேஜு, பிஸ்னஸ் சோர்ஸ், அதாவது booking.com சம்திங், சீரீஸு. ஓகேங்களா, சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆன்லைன் டைரக்ட் ஆர்டரு, ஜென்ரல் ஆர்டர், ஆன்லைன் ஆர்டர், புக்கிங், அந்தமாரி நீங்கள் பிரிச்சுக்கிறதுக்கு நான் இந்த கேட்டகரி இருக்குது. இது எல்லாமே நான் வீடியோ போட்டேன். ஓகே, இப்போ வந்து செக்இன், செக் அவுட் மட்டும்தான் ப்ராசஸ். அதாவது இப்போ நான் இவங்களுக்கு கொடுத்த சாஃப்ட்வேர் அம்மன் லாட்ஜுன்னு சொல்லிட்டு திருச்சியில் இவங்க 200க்கும் மேற்பட்ட ரூம்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுட் சர்வீஸ் கிடையாது, ஒன்லி இவங்க வந்து ரூம் செக்இன், செக் அவுட் அது மட்டும் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன டவுட்டுனா, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு நான் செக்இன், செக் அவுட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸும் எப்படி எடுக்கிறதுன்றது டவுட்டு. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா, மற்றபடி இங்கே ரூம் டேஷ்போர்டு இருக்குது, நைட்டு ஆடிட் ரிப்போர்ட்டு, டே என்ட்ரி ரிப்போர்ட்டு, 30 ரூம் லிஸ்ட்டு, இது எல்லாமே A to Z ஒரு ஹோட்டலுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஆப்ஷன். ஹோட்டல்னால் லாட்ஜ் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் மெயினாக லாட்ஜ் மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ரிப்போர்ட் எடுக்க போகிறோன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். இப்போ நான் செக் அவுட் பண்ணுறேன். இப்போ செக்இன் வந்து இப்போ இந்த மாதம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ செக் அவுட் வந்து இங்கே இருக்குது. நான் இந்த இடத்துல நியூன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதாவது நியூனா இப்போ பில் போட போகிறோன்னு அர்த்தம். இந்த இடத்துல டேட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம எந்த சீரீஸ்ன்றதை சூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக booking.com டைரக்ட் சம்திங் ஒன்று. பில் நம்பர் வந்து ஆஃப்டர் பில் க்ளோஸ் ஆகும்போது செலக்ட் பண்ணுற மாதிரி. ஏற்கனவே இருக்க விசிட்டர் லிஸ்ட்டு வந்து நம்ம F12 இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்க விசிட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணி இதை பாருங்கள், செலக்ட் பண்ணி ஒரு என்டர் கொடுக்குறீங்க. என்டர் கொடுத்த உடனே அவங்க வந்து எவ்வளோ நாள், எப்போ வந்து அவங்க செக்இன் ஆனாங்க, அவங்களுடைய அரைவல் டேட் என்ன, இப்போ இன்றைக்கி டேட்டு, இப்போ டிஸ்பேச் பண்ண போகிறாங்க, இப்போ வந்து அவங்க வந்து செக் அவுட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ரூம் நம்பரும் மென்ஷன் ஆகிடுது. 14 டேஸ் அவங்க தங்கியிருக்காங்க, 850 ரூபா ஃபீஸு, ரூம் ரெண்ட் வந்து 11,900 ரூபா. ஓகே, ஃபுட் சார்ஜஸ், அதாவது ஃபுட் சர்வீஸ் அவங்க இல்லைன்ட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் லாட்ஜும் வச்சுருக்கீங்க, மேலே ரூம் இருக்குது, கீழே வந்து ஃபுட் சர்வீஸும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரூமுக்கு ஃபுட் சர்வீஸ் பண்ணுவீங்கன்னா அதனுடைய இதுவுமே நம்ம சாஃப்ட்வேரில் வந்து சிங்க் ஆகிக்கும். அடுத்தது வேல்யூ ஆடட் சர்வீஸ், அதாவது எக்ஸ்ட்ரா பெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ 3 பேர் தங்கக்கூடிய ரூமில் 4வதாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு தனி ரூம் போடாமல் அந்த எக்ஸ்ட்ரா பெட்டு போடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு ஒரு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வேல்யூ ஆடட் சர்வீஸில். அதர் சார்ஜஸ் வேறு எதாவது இருந்தால் நம்ம மேனுவலாக போட்டுக்கலாம். இங்கே டேக்ஸபிள் அமௌண்ட்டு, இது வந்து ரூம் ரெண்ட் அமௌண்ட்டு, இந்த ரூம் ரெண்ட்டுக்கான டேக்ஸ் அமௌண்ட் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பில் வந்து 13,328, 200 அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ரிசிப்ட் வந்து நீங்கள் எப்போ வேணால் என்ட்ரி பண்ணிக்கலாம். அது எங்கே என்ட்ரி பண்ணணுன்னா இங்கே ஹோட்டலில் போய்ட்டு அட்வான்ஸ் ரிசிப்டில் போடணும். ஓகேவா, நீங்கள் போய் நார்மலாக நம்ம அக்கௌண்டிங்கில் போடுறதில் போய் போடக்கூடாது. ஏன்னா இது 2 மேனேஜ்மெண்ட்டும் இந்த 2 காலம்லேயே முடிஞ்சிடும். ஹோட்டல் என்ட்ரிஸ்லையும் ஹோட்டல் ரிப்போர்ட்ஸ்லையுமே முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்தருடைய அட்வான்ஸ் ரிசிப்டில் தான் பேமெண்ட் போடணும். அதுதான் இங்கே காமிக்குது. நம்ம மொதல் அவங்க செக்இன் ஆகும்போது அவங்க ஒரு 200 கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ மீதி எவ்வளோ வரணும், 13,128 ரூபா வரணும் இல்லையா. இப்போ அவங்க வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா கேஷ் வந்து 13,500 கொடுக்குறாங்கன்னு போட்டு என்ட்ரி பண்ணிக்கிறோம். கேஷ் அமௌண்ட்டில் ஜிபே, ஃபோன்பேனா நீங்கள் வந்து இங்கே இது கிளிக் பண்ணி அதனுடைய அமௌண்ட்டு போட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி போட்டு சேவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. நான் வந்து வெறும் கேஷ்ன்னு போட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், மீதி பேலன்ஸ் எவ்வளோ தரணும், 372 ரூபா பேலன்ஸ் தரணும். வேறு ஏதாவது ரிமார்க்ஸு இல்லை 30 ரூம்ஸ் மேனேஜ்மெண்ட்டுனா கூட நம்ம செட்டிங்கில் போய் எனபிள் பண்ணிக்கணும். முடிஞ்சா இவ்வளோ தான் விஷயம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே இந்த பில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, வவுச்சர் ஹாஸ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே கொடுத்தா டு யூ வாண்ட் பிரிண்ட்டுன்னு கேட்குது. எஸ் கொடுத்தா நம்மளுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூ வரும். பிரிண்ட் ப்ரிவ்யூவில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பிரிண்ட்டு கொடுக்கலாம். இல்லை நோ கொடுத்தீங்கன்னா பில் க்ளோஸ்ட். ஸோ இப்போ நான் ஒரு செக் அவுட் பண்ணிட்டேன். ஒன்றும் பார்க்குறேன். இப்போ இன்னும் ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு என்டர், அவங்களுடைய டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடுச்சு. ஸோ ரூம் ரெண்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 1,200 ஏசி ரூமாக இருக்கும். ஸோ 16,800 சம்திங். டேக்ஸ் அமௌண்ட்டு அவர் அட்வான்ஸ் 500 பே பண்ணியிருந்தார்.
ஓகேவா? ஸோ இது வந்து 18,360. இப்போ வந்து நான் 18,500 ரிசீவ் பண்ணுறேன். 18,500 ரிசீவ் பண்ணுறேன். ஸோ சேவ். இப்போது ஏற்கனவே செக்இன் பண்ண எல்லாருடைய ரெக்கார்டுமே என்ன பண்ணிட்டோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டு வாண்ட் டு பிரிண்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் நோ. ஓகே, இப்போ நம்ம செக்இன் எல்லாமே பண்ணிட்டோங்க. இப்போ வந்து மொத்த கலெக்ஷன் டுடேஸ் வந்து பார்த்திங்கன்னா 33,756. திஸ் மந்த்துன்னு கணக்கு பண்ணும்போது 5 பில் போயிருக்கு அப்படின்றது இங்கே விசிபிள் ஆகுது. இப்போது ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது? இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாசன் ஃபைலாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே க்ரியேட் ஜாசன் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக இதை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி சம்மரி. ஜிஎஸ்டி சம்மரியில் இன்னிய டேட்டே கொடுத்து ஓகே போடுவோம். ஏன்னா இன்னிய டேட்டில் நம்ம 3 செக் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸோடைய, அதாவது அவர் என்ன கேட்டார்னா 12% தனியாக காமிக்கணும், 5% தனியாக எல்லாமே தனியாக தான் காமிக்கும் உங்களுக்கு. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா 6+6ன்னு காமிச்சிடும் அவுட்புட் டேக்ஸு. ஓகே, அவுட்புட் ஜிஎஸ்டி B2C ஓகே லோக்கல்னு போட்டு இங்கே வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா 31,300 ஓகே டேக்ஸ் அமௌண்ட்டு எல்லாமே போட்டு இது வந்துடும். ஸோ அப்போது ஒன்று பிரித்து உங்களுக்கு டோட்டல் இது வந்து காமிச்சிரும் ஜிஎஸ்டி சம்மரியில். நீங்கள் டேட்டு 1லேருந்து கூட சூஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக கூட நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மந்த்துக்கான டோட்டல் ஜிஎஸ்டி எவ்வளோ போகுது கீழே பாட்டமில் பாருங்கள், டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து பேயபிள் பண்ண வேண்டியது இருக்குன்றது உங்களுக்கு கீழே விசிபிள் ஆகிக்கும். இது வந்து நீங்கள் சிஎஸ்வி ஃபைலாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸல் ஃபைல்ஸாகவும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இதனுடைய ரிப்போர்ட்டு. ஓகே, அடுத்தது ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பில் வைஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா பில் நம்பர் வைஸ் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். இப்போ பாருங்கள் 6, 7, 8ன்னு வந்துடுது. பில்லு நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் பில் நம்பர் வரும். செக்இன் பண்ணும்போது பில் நம்பர் வராது, செக் அவுட் பண்ணும்போது தான் நம்ம பில் சீக்வன்ஸும் மெயின்டைன் ஆகும். ஓகே, இதனுடைய பில் அமௌண்ட்டு இங்கே விசிபிள் ஆகிக்கும். இது நீங்கள் நவுத்திட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே வந்து 12% இங்கே வந்துருச்சா. இப்போ 12% பிரித்து SCGST SGST பிரிஞ்சிடும். இதேமாரி நீங்கள் 5% மெட்டீரியல் இருந்தது, இந்த ரூமுக்கு 5% ஜிஎஸ்டினா கூட அதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஜிஎஸ்டிஆர் ரிஜிஸ்டர். ஓகே, அடுத்தது டேட் வைஸ் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் டேட் வைஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா டேட் வைஸ்க்கான ரிப்போர்ட்ஸு சிம்பிளாக வந்துடும். பில் நம்பர் 6லேருந்து 8 வரைக்கும்னு போட்டு மொத்தமாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி 1ஆம் தேதியிலேருந்து பில் சீக்வன்ஸு 5 to 5, 4 to 4, 6 to 8 அப்படின்னு சொல்லிட்டு பில் சீக்வன்ஸ் வைஸ் அதனுடைய டோட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்தது ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நடந்தக்கூடிய இது வரும். அதாவது இந்த 12ன்றதை மல்டிபிள் பண்ணியிருக்கு, இதுவும் வந்து ராங்கு. ஓகே, எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் HSN வைஸு. HSN வைஸும் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த HSN வைஸ் தான் நம்மளோட மெயின். ஸோ HSN வைஸ் வந்து நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். பார்ட்டி வந்து எல்லாமே நம்ம கேஷ்ன்னு கொடுத்துருக்கோம். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருந்தா அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், சப்போஸ் சில கஸ்டமர் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரோடைய அவங்களோட பேன் நம்பர், அவங்க என்ன ஸ்டேட் கோடு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் ரிப்போர்ட் வந்து ஜிஎஸ்டி வச்சுருக்க கஸ்டமருக்கும் சேர்த்து நீங்கள் ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட் வைஸ் HSN சம்மரி. டேட் வைஸ் HSN சம்மரியில் நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் எடுக்கிறீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் HSN நம்பரும் வந்துடும், டேக்ஸபிள் அமௌண்ட்டும் வந்துடும். ஓகே, அதனுடைய டேக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி டோட்டல் டேக்ஸ், அதாவது இது வந்து பில் டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட்டு, டேக்ஸ் ஆட் ஆனான்னு வரக்கூடிய நெட் வேல்யூ, இதுவுமே உங்களுக்கு போதும். டேட் வைஸ் HSN சம்மரி இதுவுமே உங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மந்த் எண்டில் இந்தமாதிரி ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஆடிட்டருக்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் விட க்ரியேட் ஜாசன் ஃபைல்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே டேட்டு செலக்ட் பண்ண சொல்லுவோம். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே ஃபியூ மினிட்ஸ் இந்தமாரி ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஜாசன் ஃபைல்ஸை ஜென்ரேட் பண்ணோம். ஓகே, அந்த ஜாசன் ஃபைல்ஸே நீங்கள் உங்கள் ஆடிட்டருக்கு கொடுக்கலாம். டு வாண்ட் டு ஓப்பன் திஸ் ஃபைல்ஸ்ன்னு கேட்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குன்றத உங்களுக்கு காமிக்குது. ஜாசன் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டட். நீங்கள் உங்கள் ஆடிட்டர் கேளுங்க, சார் நான் ஜாசன் ஃபைல்ஸ் கொடுத்தா போதுமான்னு கேளுங்க, அதுவே ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அந்த ஜாசன் ஃபைல்ஸ் கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பில் டீட்டெயில்ஸ் வைஸ் கேட்குறாங்கனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் நோ கொடுத்துட்டு இப்போ நான் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு உங்களுக்கு ஜாசன் ஃபைல்ஸ் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் லொக்கேஷனில் போய்ட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஜாசன் ஃபைல்ஸ் இதோ இருக்குது. ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். நோட் பேட் மீன்ஸ் அந்த இதுக்கிட்ட இப்போ இதேமாரி உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும். ஓகே, இதில் இந்த ஃபைலை நீங்கள் அவங்களுக்கு அமுச்சு விட்டிங்கனாலே போதும், வேறு எதுவும் பெருசாக தேவை கிடையாது. ஜேசன் ஃபைல்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம சாஃப்ட்வேரில் ஜேசன் ஃபைல் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஹாஸ்டல் வச்சு ரன் பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 100% இந்த மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதில் நம்ம 2 டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். அது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிகோட் பேஸ்டு அப்ளிகேஷன். ஓகே, இதுலேயே வந்து வின்ஸ்டார்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். சேம் கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அதுக்கும் என்ன பெரிய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஹோட்டல் அந்த ரூம் ஃபுட் சர்வீஸ் வச்சுருக்கவங்க கூடுதலாக ஹால் புக்கிங்னு ஒன்று வச்சுருப்பாங்க, கான்ஃபரன்ஸ் ஹாலு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வின்ஸ்டார் சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதில் இருக்கிற அனைத்து ஆப்ஷனும் அதுலேயும் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே உண்டு. ஒரே வித்தியாசம் ஹால் புக்கிங், அதாவது இந்த காதணி விழா இல்லை வந்து மஞ்சள் நீர விழா இந்தமாரி ஒரு சின்ன கம்பெனி ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் இது வைப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கான்ஃபரன்ஸ் ஹாலும் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் விழுப்புரத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விழுப்புரத்தில் அர்ச்சனா ஹோட்டல் இருக்குது, இந்த தேவி பாலா இருக்குது. இவங்கெல்லாம் என்னென்னா ஃபுட் சர்வீஸ் உண்டு, ரூமும் உண்டு, ஹால் புக்கிங் உண்டு. அப்போ 3 in 1 ஆப்ஷன் இருக்குது. அப்போது அர்ச்சனாலே அதேமாரி தான். இப்போ அந்தமாரி இருக்கவங்களுக்கு நம்ம வின்ஸ்டார் சாஃப்ட்வேர் கொடுப்போம். பட் இவங்களுக்கு அம்மன் லாஜுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரூம் சர்வீஸ் தான், கிட்டத்தட்ட 200 ரூமுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் எதை கவர் பண்ண விரும்பினேன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் வந்து எப்படி சாஃப்ட்வேர்ஸ்க்கு அலகேட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் என்ன, உங்கள் பிஸ்னஸுக்கு எந்த சாஃப்ட்வேர் சூட்டபிள் ஆகும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த சாஃப்ட்வேரில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.